இறைவன் என்ன பேர் கொடுக்குறான் கண்ணப்பனுக்கு? பேர் கொடுத்தான் இடையினரா. திண்ணப்பனை மாற்றி திண்ணனை மாற்றி கண்ணப்பனா மாற்றினார் இடையினரா. வல்லினரா பேர் கொடுக்குறாரு. என்ன பேர் கொடுக்குறார் என்றால், பேரினி இதன் மேல் உண்டோ பாடல் வருகிறது பெரிய புராணம். பேரு இனி இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தன் கண் இடந்து அப்ப உதவும் கையை. யார்? கண்ணப்பனோட கையை. அவன் வேட்டுவ குலத்தவன். அம்பு பிடிச்ச கையை யார் பிடிக்கிறாங்க? சிவபெருமான் போய் பிடிக்கிறாராம். எப்பேற்பட்ட பேர் நமக்கெல்லாம் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான்? அன்பு, வெறும் அன்பு, அன்கண்டிஷ்னல் லவ். சும்மா பாரபட்சம் பிரதிபலன் எதிர்பார்க்கிற லவ் இல்லை. அதான் எழுதுறார், பேரு இனி இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தன் கண் இடந்து அப்ப உதவும் கையை தன் கையால் பிடித்து கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க. எனக்கு வலப்பக்கத்தில் நில்லுடான்ட்டார். இதை விட ஒரு பெரிய பேர் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நான் சொன்ன ஏற்கனவே முதல்ல 2 பேர் பெரிய புராணத்தில் போற்ற தகுந்தவர்கள். இறைவனே தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நினைத்தவர்கள். ஒன்று, தாயாக நினைத்த காரைக்கால் அம்மையை அவர் காலடியில் இருப்பதற்கு இடம் கொடுத்தவன் இறைவன். தந்தையாக நினைத்த கண்ணப்பனை என் வலப்பக்கத்தில் இரு என்று சொல்ல இறைவன் செய்திருக்கிறான் என்று சொன்னால், இவர்கள் இருவரும் இறைமேல் செய்த பக்தி, இறைமேல் செய்த தொண்டு, இறைவனுக்கு அளித்த சேவை. நாம் மனித குலத்திற்கு சேவை செய்யணும்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். பல பேருக்கு பிகின்ஸ் அட் ஹோம் கூட இல்லைங்க. அதனால தான் ஹோமில் கொண்டு போய் விட்டுறான். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், பட் இட் நெவர் பிகின்ஸ் அட் ஹோம். பீப்புள் ஆர் சென்ட் டு ஹோம்ஸ். சரியா? வேதனை வேதனை நிஜமாதான். ஒரு 4 நாள் முன்னால் என்னுடைய அண்ணனுடைய மகன் எங்கள் வீட்டில் எது நல்லது கெட்டது எது நினைவு நாளோ அல்லது பிறந்த நாளோ, ஒரு 15 ஆண்டுகளாக நானும் எனக்கு 2 பெண், நானும் என்னுடைய 2 மகள்களும் ஒரு முதியோர் குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு உணவளித்து மகிழ்வோம். நான் இதை நீங்கள் பாராட்டணுன்றதுக்காக சொல்ல, உள்ளபடியே நாம் மனம் வருந்திய செய்தி. 15 நாள் குழந்தை தூளியில் தொங்குதுங்க. 15 நாள் குழந்தை. எனக்கு அதை பார்த்துட்டு என்னுடைய மகள் சொன்னா, இளைய மகள், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம்.